சாப்பாடு தண்ணி வண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம் இந்த நாட்டுல. அதுவும் இந்த வெதருக்கு இப்படி குளிருக்கு ஹீட்டரும் ஹாட் வாட்டரும் இல்லாம வாழ்றோன்ற இவ்வளோ கஷ்டம். கையெல்லாம் விரைச்சி போய் ஹீட்டர் போட்டிருக்குன்னு அது சின்ன ஹீட்டர்னா அந்த இடத்த மட்டும்தான் ஹீட்டாக வச்சிருக்கும். அதை தாண்டி அங்கால ஹீட்டாக வச்சிருக்காது. அதுவும் இப்போ கதை கேட்கல, சத்தம் கேட்க முடியாது, ஆஃப் பண்ணி விட்டு நான் கையெல்லாம் சரியா கடிக்குது. அந்த குளிருக்கு விரைச்சி போயிருக்கு, அப்படி இருக்கு கைக்கு. நைட்ல இருந்து ஹாட் வாட்டரும் இல்லை, ஹீட்டரும் இல்லை. இப்போதான் தெரியுது ஒரு வாளிக்குள்ள சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து குளிச்சா எப்படி இருக்குமென்ற ஃபீலிங் இப்போதான் தெரியுது. வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சு தான் வரணும், பட்டினியும் கிடந்துதான் வரணும். குளிக்க தண்ணி இல்லாம ஒரு வாளி தண்ணியில குளிச்சும் வரத்தான் வேணும். எல்லா அனுபவங்களும் பட்டு வந்தாதான் வாழ்க்கையில நாங்கள் தேறுவோம். எங்கட அப்பா முந்தி சின்ன பிள்ளையில சொல்லி தந்தவர், சாப்பாடு இல்லாம பட்டினியும் கிடந்து பழகணும். இந்த சூழ்நிலை என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ற தாங்குற மனப்பான்மை எங்கள்கிட்ட இருக்கணும். அதனால அதுக்கும் இருந்து பழகணும்னு சொல்லி அப்பா சின்ன பிள்ளையில சொல்லி தந்தாரு. சாப்பாடு தண்ணி வண்ணி கூட இல்லாம நான் ஒரு கிழமை வாழ்ந்துடுவேன். ஹீட்டரும் ஹாட் வாட்டரும் இல்லாம எப்படி வாழ்றது? நடுங்குது. வேலை செய்ய வந்துட்டும் வேலை செய்வோமா, இருப்போமா, ஹீட்டருக்கு பக்கத்துலயே போய் இப்படி இருப்போமா, அடிக்கிற வெயிலுக்குள்ள கூட நான் ஹீட்டர் ஓடிட்டு இருக்கிறாள். அது இந்த குளிருக்குள்ள நேற்று வேற ஸ்னோ வேற வந்துச்சுது. என்ன செய்யறது? இதுக்கும் கடந்து போகும். என்ன காணாட்டிக்கு தேடாதீங்க. குளிருக்குள்ள எங்கேயாச்சும் ஹீட்டருக்கு பக்கத்துல போய் சுருண்டு கொண்டிருப்பேன். நன்றி, ஒரு ஹாய் சொல்ல வந்த நான் ஹாய் கூட சொல்ல மறந்துட்டேன். என்ன குளிரில மூளையும் வேலை செய்யுதுல, ஃப்ரீஸ் ஆயிட்டுது. என்ன பண்றது? ஓகே, ஹாய், பாய், ஹாப்பி தேர்ஸ்டே. சமையுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. குளிரண்டாலும் பரவாயில்ல, நடுங்கி நடுங்கி சந்தோஷமா இருங்க. துன்பத்திலையும் இன்பம் காணுங்க. அதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.